வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில் மார்ச் 19 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம சாமுண்டீஸ்வரி நேராக மண்டபத்துக்கு வராங்க. சாமுண்டீஸ்வரி மண்டபத்துக்கு வரதை பார்த்துட்டு நம்ம ரேவதி, ரோகிணி, துர்கா எல்லாருமே ஓடி போய் சாமுண்டீஸ்வரியை கட்டிப்பிடிக்கிறாங்க. அம்மா நீங்கள் எங்கே தான் போனீங்கம்மா அப்படின்னு. அப்போ சிவனாண்டி சாமுண்டீஸ்வரி வந்திருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. இவளை தான் ரவுடிகளை வச்சு கடத்தியாச்சு, இவ எப்படி இங்கே வந்தா அப்படின்னு சிவனாண்டிக்கு ரொம்ப ஷாக்கு. சந்திராவும் சாமுண்டீஸ்வரியை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயா, மகேஷ் 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. இந்த சாமுண்டீஸ்வரி வரமாட்டா, அவளை கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சிவனாண்டி சொன்னாரு. ஆனா இவ என்ன இங்க வந்து நிக்கிறா? ஆஹா, நம்ம ரொம்ப பெரிய பிரச்சனையில சிக்கிட்டோம் போலையே அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. ரேவதி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அம்மா எங்கதாம்மா போனீங்க? நீங்க எல்லாமே எப்படிம்மா இந்த கல்யாணம் நடக்கும்? சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. கல்யாணம் நடக்கலையா? ரேவதி சொல்றாங்க, அம்மா நீங்க இருந்தா தானம்மா இந்த கல்யாணம் நடக்கும். உங்களை இல்லாமல் நாங்கள் என்னம்மா முடிவு எடுத்திருக்கோம்? உங்களை தவிர்த்து எங்களுக்கு வேற எதுவும் வேணுமா? அம்மா நீங்கள் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களை இல்லாமல் இந்த கல்யாணத்தை நான் எப்படி நடத்த விடுவேன்? அதே நேரத்தில் சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருமா ரேவதி, உன்னை நினச்சாலே ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்போ தான் ரோகிணி சொல்கிறாங்க, அம்மா சித்தி இருக்காங்கல்ல அவங்க, நீங்கள் இல்லைன்னாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அளவுக்கு ரேவதி சரின்னு சொல்லிட்டா. ஆனால் அதுக்கப்புறம் ரேவதியால் ஒத்துக்க முடியலை. இந்த கல்யாணம் என்னதான் இருந்தாலும் நீங்கள் தான் நடத்தி வைக்கணும், வேற யார் இருந்தாலும் எங்களுக்கு சரிபட்டு வராது. அம்மா நீங்கள் இல்லாமல் இந்த கல்யாணத்தை நடத்த முடியாது அப்படின்னு நாங்கள் பிடிவாதமாக சொல்லிட்டோம். அதே நேரத்தில் சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஓ அப்படியா அப்படின்னு சந்திராவை மறைக்கிறாங்க. சந்திரா அமைதியாக நிற்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, இங்கே பாருமா, உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே என் மேலே இந்த அளவுக்கு பாசமாக இருக்கீங்க. எனக்கு இதை விட வேற என்ன வேணும்? அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் இருந்தாதாம்மா இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி ஐயரை பார்த்து, ஐயரே இதுக்கப்புறம் எதுவும் நல்ல நேரம் இருக்கா? ஐயர் சொல்கிறாரு, அம்மாடி இன்னும் 2 மணி நேரத்தில் ஒரு நல்ல நேரம் இருக்குது, அப்பயே கல்யாணத்தை நடத்தலாமே. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், சரி ரேவதி, இன்னும் 2 மணி நேரத்தில் நல்ல நேரம் இருக்குது, உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் சரியா? ஐயர்கிட்ட, ஐயரே 2 மணி நேரம் கழித்து கல்யாணத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே உள்ளவங்களை பார்த்து, இங்கே பாருங்க, இந்த கல்யாணம் இன்னும் 2 மணி நேரத்தில் கரெக்டாக நடக்கும். நீங்கள் எல்லாருமே பசியோடு இருப்பீங்க. எல்லாரும் போயிட்டு சாப்பிட்டுட்டு வாங்க, கல்யாணத்தை பார்த்துட்டு எல்லாரையும் வாழ்த்திட்டு போங்க. இதை கேட்டதோட அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாங்க. ஆனால் ஒரு பக்கம் சிவனாண்டி, ஒரு பக்கம் பரமேஸ்வரி உட்காந்துருக்காங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, ரேவதி 2 மணி நேரம் இருக்குல்ல, நீ போயிட்டு ரூமில் ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்ல, ரேவதியோ சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. மகேஷ், மாயா நிற்கும் பொழுது சாமுண்டீஸ்வரி அவங்கள பார்த்து, என்ன உங்களுக்கு வேற நான் தனியாக சொல்லணுமா, போங்க. இதை கேட்டதோட அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாடா போகலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. சந்திரா இதையெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த சிவனாண்டியை பார்த்து என்ன நினைக்கிறாங்கன்னா, சிவனாண்டி, இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்காது, என் குடும்பத்தை அவமானப்படுத்தலாம் அப்படின்னு தானே நீ காத்துக்கிட்டு இருக்க. ஆனால் நீ இன்னைக்கு என்ன நினைச்சாலும் நடக்காதுடா. இன்னைக்கு கண்டிப்பாக என் பொண்ணோட கல்யாணம் நடக்கும், அதை யாராலையுமே தடுக்க முடியாது. பரமேஸ்வரி, உன் பேரனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தானே இப்படி காத்துக்கிட்டு உட்காந்துருக்க. நீ நினைக்கிறதும் நடக்காதுடி. நான் ஆசைப்பட்ட மாதிரி டிரைவர் ராஜாவை தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். அதை நீங்கள் வேடிக்கை பார்க்க தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சூப்பராக நம்ம சாமுண்டீஸ்வரி ஒரு பிளானோட இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா, இதெல்லாம் சரிபட்டு வராது, நம்ம எப்படியாவது அந்த மல்லிகா டாக்டரையாவது பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம கார்த்தி நேராக மல்லிகா டாக்டரை பார்க்கறதுக்காக நேராக மல்லிகா டாக்டர் வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டல் காமிக்கிறாங்க. நர்ஸ் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு. அப்போ கார்த்தி நேராக டாக்டர் கிட்ட, மேடம் இவங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது? டாக்டர் சொல்கிறாங்க, சார் இவங்களுக்கு இப்போ கட்டு போட்டாச்சு, எல்லாமே சரியாயிட்டு, ஸோ நீங்கள் எதுக்கும் இனிமேல் கவலைப்பட வேண்டியதில்லை. கார்த்தி சொல்கிறாரு, சரிங்க மேடம்,
எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு. இவங்கள பார்த்துக்கிறீங்களா? இவங்க கிளம்புறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா? டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க சார், இவங்களுக்கு தலையில கொஞ்சம் அடிபட்டிருக்கிறதுனால அந்த மயக்கம் தான். இவங்க எப்படியும் கிளம்புறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் தான் அவங்க கண் முழிப்பாங்க. கார்த்தி சொல்றாரு, அதுக்கு முன்னாடியே அவங்க கண் முழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க சார், ஒருவேளை வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஆனா வாய்ப்புகள் இல்ல. இதை கேட்டதோட கார்த்தி ஷாக் ஆகுறாரு. கார்த்தி நேரா டாக்டரை பார்த்து, டாக்டர், எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு. நான் போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு உடனே வந்துடவா? டாக்டர் சொல்றாங்க, சரிப்பா, இவங்க இப்ப ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க 2 மணி நேரம் கழிச்சே வரலாம், பிரச்சனை இல்லை. இது கேட்டதோட கார்த்தியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. கார்த்தி நேரா மல்லிகா வீட்டுக்கு போறாரு. ஏன்னா கூட்டிட்டு வந்த நர்ஸு மயக்கம் அடைஞ்சிட்டாங்க. அவங்க இனிமே வந்துட்டு உண்மையை சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால மல்லிகாவை போய் பார்க்குறாங்க. மல்லிகா வந்துட்டு வீட்டுக்குள்ள இருக்காங்க. கார்த்தி காலிங் பெல் அடிக்கும் பொழுது மல்லிகாவோட வேலைக்கார பொண்ணு தான் வெளியில வராங்க. அவங்க வந்துட்டு நேரா கார்த்திய பாக்குறாங்க. கார்த்தி அந்த பொண்ணு கிட்ட, மேடம், இங்க மல்லிகா டாக்டர் இருந்தாங்கல்ல, அவங்கள ஒரு நிமிஷம் கூப்பிட முடியுமா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். அப்ப அந்த வேலைக்கார பொண்ணு சொல்றாங்க, சார், மல்லிகா டாக்டர் இல்லையே சார், அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா டெல்லி வரைக்கும் போயிட்டாங்க சார். அவங்க வரத்துக்கு எப்படி 2 நாள் ஆகுமே? இது கேட்டதோட கார்த்திக்கு செம ஷாக்கு. கார்த்தி கேக்குறாரு, என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, சார், மேடம் வரத்துக்கு 2 நாள் ஆகும் சார், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கதவை சாத்திட்டு போறாங்க. கார்த்தி நேரா மல்லிகாவுக்கு ஃபோன் பண்றாங்க. மல்லிகா ஃபோன் ரிங் ஆகுதே தவிர்த்து மல்லிகா ஃபோன் எடுக்கல. இதை பார்த்ததோட கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி. எதுக்காக மல்லிகா மேடம் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. மல்லிகா ஃபோனை பார்த்துட்டு, பாவம் டிரைவர் ராஜா எனக்கு ஃபோன் அடிக்கிறாரு, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாண்டணும் அப்படின்னு அவரு ஃபோன் அடிக்கிறாரு. சாமுண்டீஸ்வரி ரொம்ப பிடிவாதமா இருக்கா. அவகிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு. அப்ப கார்த்தி முயற்சி பண்ணி பார்த்துட்டு நேரா மண்டபத்துக்கு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் மல்லிகா நேரா சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் பண்றாங்க. சாமுண்டீஸ்வரி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு மல்லிகா. மல்லிகா சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிரைவர் ராஜா இங்க வந்தாரு. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, டிரைவர் ராஜா அங்க வந்தாரா? எதுக்கு? மல்லிகா சொல்றாங்க, வேற எதுக்கு, உன் பொண்ணோட கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும். அந்த மகேஷ் மாயா கெட்டவங்க அப்படிங்கிறத உன்கிட்ட நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்றாரு. பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. பேசாப்ல அவர்கிட்ட உண்மையை சொல்லிடவா? சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு மல்லிகா, இப்போதைக்கு நீ உண்மையை சொல்லாத. நான் டிரைவர் ராஜாவை தான் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அதனாலதான் நான் இப்படி பொறுமையா இருக்கேன். டிரைவர் ராஜா மாதிரி ஒரு பையன் என் பொண்ணுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதனால இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். மல்லிகா, நீ அந்த டிரைவர் ராஜா கிட்ட மட்டும் உண்மையை சொல்லாம இருந்தா மட்டும் போதும். இதை கேட்டதோட மல்லிகா சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி, நீ சொன்ன பிறகு நான் எப்படி உண்மையை சொல்லுவேன்? கவலைப்படாத, நான் உண்மையே சொல்ல மாட்டேன். இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், சரி மல்லிகா, நான் கல்யாணம் முடிச்சதோட உன்னை கூப்பிடுறேன், அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போ. மல்லிகாவும், சரி சாமுண்டீஸ்வரி, நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. சாமுண்டீஸ்வரி ராஜாவை நடிச்சு, டிரைவர் ராஜா, என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்கு என்ன இப்படி எல்லாம் போராடுற? நீ கவலைப்படாத, என் பொண்ணோட வாழ்க்கைய அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு கேடு கெட்டவன்ட்ட ஒப்படைச்சிட மாட்டேன். என் பொண்ணோட லைஃப நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். உன்னை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அதை விட அதிர்ஷ்டம் வேற எதுவுமே கிடையாது. நீ எதுக்கும் கவலைப்படாத ராஜா அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த நம்ம பரமேஸ்வரி பாட்டி மயில் வாகனம் எல்லாரையும் காமிக்கிறாங்க. ராஜராஜா அங்கேருந்து வராரு. ராஜராஜா நேரா சாமுண்டீஸ்வரி பார்த்து, சாமுண்டீஸ்வரி, நீ எங்கதான் போன? கோயிலுக்கு போயிருக்க அப்படின்னு சந்திரா சொன்னா. அதனால ஒவ்வொரு கோவிலா போயிட்டு தேடி பார்த்துட்டு வரேன். அப்படி நீ எங்கதான் போன? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னங்க, அதான் நான் வந்துட்டேங்க. அப்ப ராஜராஜா கேக்குறாரு, சரி, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க, 2 மணி நேரம் கழிச்சு ஒரு நல்ல நேரம் இருக்கு. அப்ப வந்துட்டு நம்ம ரேவதியோட கல்யாணத்தை நடத்திக்கலாம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இதை கேட்டதோட ராஜராஜாவும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா ராஜராஜா, பரமேஸ்வரி, மயில் வாகனம் எல்லாரையுமே காமிக்கிறாங்க. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, கடைசி நேரத்துல
ரேவதி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தது நல்லதுதான். ஆனா சாமுண்டீஸ்வரி வந்துட்டாளே, அவ கண்டிப்பா மகேஷ் ரேவதியோட கல்யாணத்தை நடத்திடுவாளே, அதை எப்படி நிப்பாட்டுறதுன்னு தெரியலையே. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, பாட்டி இந்த அளவுக்கு ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மகேஷ் கேடு கட்டவன் ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட போகும் பொழுது எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சேன். நல்ல வேலை, ரேவதி நல்ல பொண்ணு, அம்மா இருந்தாதான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டான். ராஜராஜ சொல்றாரு, என்ன மாப்பிள்ள இது மரத்தை விட ரொம்ப ட்விஸ்டா இருக்கு. கல்யாணம் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் இன்னும் பிரச்சனையாவே இருக்கு. பாட்டி சொல்றாங்க, கார்த்தி இருந்தா கூட எப்படியாவது இந்த பிரச்சனைய சமாளிச்சிருவான். அவனும் இப்ப எங்க போனானே தெரியல. அதுக்கு நம்ம மயில் வாங்கணும் சொல்றாரு, கார்த்தி வந்தா மட்டும் என்ன ஆக போகுது? அதான் அவன் நவீன் அப்படின்னு ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருக்கானே, அவன் தான் ரேவதிக்கு தாலி கட்ட போறானா. கார்த்தி கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப நம்ம என்ன பண்றது பாட்டி? பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு மயில் வாகனம், கண்டிப்பா என் பேரன் தான் ரேவதிக்கு தாலி கட்டுவான், நீ வேணா பாரு. அப்ப நவீன் அந்த இடத்துக்கு வராரு. நவீன் அப்படியே மயக்கத்திலே வரதை பார்த்துட்டு நம்ம பரமேஸ்வரி கேக்குறாங்க, ஏப்பா என்னாச்சுப்பா, எங்கதான் போன நீ? நவீன் சொல்றாரு, என்னன்னு தெரியல பாட்டி, நான் அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது என் தலையில யாரோ கட்டையால அடிச்சு என்னை கடத்திட்டு போயிட்டாங்க. யாரு என்னை கடத்திட்டு போனாங்கன்னே தெரியல. இங்க இருக்கிறவங்க யாரையுமே எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் எதுக்காக என்னை கடத்தினாங்கன்னு ஒரே சந்தேகமா இருக்கு. அப்ப மயில்வாகனம் அதிர்ச்சியாகி அருணை பார்த்து, டேய் அப்ப நீங்க கடத்தினது இவனதானா அப்படின்னு. அப்ப அந்த நவீன் சொல்றாரு, என்னை யாரு கடத்தினாங்களோ அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். மயில் வாகனா நவீனை பார்த்து, இங்க பாருப்பா, நீ இந்த அளவுக்கு வந்துட்டு சீரியஸா போய் பேசணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த மகேஷ்ன்னு நினைச்சு உன்னை இவங்கதான் கடத்திட்டாங்க. இதை கேட்டதோட நவீன் சொல்றாரு, அப்படியா? அருண் சொல்றாரு, சாரிங்க, ஆளு தெரியாம அப்படி பண்ணிட்டோம். நவீன் சொல்றாரு, சரி பரவாயில்ல விடுங்க. இதை கேட்டதோட பாட்டியும், சரி கார்த்தி அப்படி எங்கதான் போனா, போன் பண்ணி பாத்தீங்களா? மயில் வாங்கணும் சொல்றாரு, நானும் கார்த்தி போனதுல இருந்து போன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். கார்த்தியோட போன் ரீச் ஆகுதே தவிர்த்து அவன் போனை எடுக்க மாட்டேங்கிறான். அப்படி அவன் எங்கதான் போனானே தெரியல. இதை கேட்டதோட பாட்டி சொல்றாங்க, அவன் கண்டிப்பா எங்கேயும் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான். எப்படியாவது ரேவதியோட லைஃப காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் போயிருப்பான். ஆனா ரேவதியோட லைஃப காப்பாத்துறதுக்கு அவன் கையிலேயே ரொம்ப பெரிய வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை பயன்படுத்தாம இப்படி தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மயில் வாகனம் சொல்றாரு, பாட்டி எப்படியாவது அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிருச்சுன்னா போதும். அப்ப பாட்டி சொல்றாங்க, அதான்ப்பா நானே யோசிக்கிறேன். இன்னொரு பக்கம் அந்த மாயாவை காமிக்கிறாங்க. மாயா, சந்திரா, சிவனாண்டி 3 பேரும் பேசுறாங்க. சந்திரா கேக்குறாங்க, என்னங்க நீங்க தானே சொன்னீங்க அந்த சாமுண்டீஸ்வரிய ரவுடிகளை வச்சு கடத்தியாச்சு, இனிமே அவ வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இந்த நேரத்துல மகேஷ் ரேவதியோட கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க. இந்த சாமுண்டீஸ்வரி தப்பிச்சு வந்துட்டாளே. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, அதான் சந்திரா எனக்கும் தெரியல, அவ எப்படி தப்பிச்சு வந்தானே தெரியல. அப்ப நம்ம மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த சாமுண்டீஸ்வரி இல்லாததுனால நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். கண்டிப்பா மகேஷ் ரேவதியோட கல்யாணம் நடக்கும் அப்படின்னு. ஆனா இப்ப சாமுண்டீஸ்வரி வந்துட்டா, அவளே அந்த ரவுடிகள்ட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டா அப்படின்னா இந்த டிரைவர் ராஜாவுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தப்பிச்சு வர்றதுக்கு? கண்டிப்பா அந்த டிரைவர் ராஜா தப்பிச்சு வந்துருவான். அப்புறம் எங்களுக்கு தான் ஆப்பு. அந்த சாமுண்டீஸ்வரி ஆவுன்னா துப்பாக்கி எடுத்து காமிப்பா. அதனால நான் இந்த மண்டபத்தை விட்டு போயிடுறேன், எங்களை மன்னிச்சிருங்க. அதான் நல்லது. அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட அடிபட்டு சாகுறதை விட நாங்க எங்கேயாவது உயிரோடு இருந்து பொழைச்சுப்போம். மகேஷ் ரொம்ப பயத்துல இருக்கான் ரூம்ல, அவனால எதுவுமே பேச முடியல. அதனால நாங்க போயிடுறோம். சந்திரா மாயாவை பார்த்து, இங்க பாரு மாயா, சாமுண்டீஸ்வரி வந்தாலும் இன்னும் ரேவதி நம்ம பக்கம் தானே இருக்கா. ரேவதி கிட்ட இப்படியாவது அந்த டிரைவர் ராஜாவை பத்தி தவறா சொல்லி இந்த கல்யாணத்தை மாத்திரலாம், கவலைப்படாத. மாயா சொல்றாங்க, மேடம் ஆரம்பத்துல நீங்க என்ன சொன்னீங்க, அந்த சாமுண்டீஸ்வரி வந்துட்டு கடத்தியாச்சு, இனிமே கவலை இல்லைன்னு சொன்னீங்க. சாமுண்டீஸ்வரி வந்துட்டா, அவளே தப்பிச்சு வந்துட்டானா. ஆனா இந்த டிரைவர் ராஜா சரியான யமகாதகன், அவன் ஈஸியா வந்துருவான். இனிமே நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களால எதுவும் பண்ண முடியாது. அதனால நாங்க இந்த இடத்த விட்டு போறதுதான் நல்லது. எங்களை விட்டுருங்க மேடம், நாங்க இந்த இடத்த விட்டு போயிடுறோம். அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு,
எப்படியாவது இந்த சொத்தெல்லாம் ஆட்டைய போட்டு பணக்காரியே ஆகணும் அப்படின்னு உனக்கு ஆசை இருக்குல்ல. அப்ப ஆசை இருந்துச்சுன்னா நீ பொறுமையா இதெல்லாம் சமாளிச்சுதான் ஆகணும். அதனால நீ கொஞ்சம் அமைதியா இரு. அதுக்கு அந்த ரேவதி சொல்றாங்க, நம்ம மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, எங்களால இதுக்கு மேலேயும் தப்பிக்க முடியாது அப்படின்னு தான் தோணுது. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, அந்த டிரைவர் பையன் ராஜா இங்க வர முடியாதபடி நான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேன். கண்டிப்பா என்னோட ஆட்கள் அந்த டிரைவர் ராஜாவை இங்க விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத. அப்ப மாயா சொல்றாங்க, ஆரம்பத்துல இருந்தே நீங்க அப்படிதான் சொன்னீங்க, ஆனா அதெல்லாம் எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. அந்த டிரைவர் பையன் ஈஸியா தப்பிச்சு வந்துடுறான். இங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து நிக்க போறான். நீங்க இதே மாதிரி மறுபடியும் சொல்ல போறீங்க, எங்களை மாட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்க போறீங்க. உங்களுக்கு என்ன, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா சாமுண்டீஸ்வரிக்கு எங்களை பத்தி நல்லாவே தெரியும். அவ கண்டிப்பா எங்களை விடவே மாட்டான் அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த சந்திரா சொல்றாங்க, இங்க பாருமையா, இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு உனக்கு ஆசையா இருக்குல்ல, அதனால கொஞ்சம் பொறுமையாதான் இருக்கணும். அப்ப சிவனாண்டி சொல்றாரு, ஆமா மாயா, உனக்கு ஹெல்ப் பண்ணாம நாங்க வேற யாருக்கு ஹெல்ப் பண்ண போறோம்? அதனால அமைதியா இரு. நடக்கிறது எல்லாம் நல்லதுக்குதான். மாயா சொல்றாங்க, நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு சொல்றீங்க, ஆனா எங்களுக்கா உங்களுக்கான தெரியல. எங்களால இதுக்கு மேலேயும் அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட சிக்கி அடி வாங்க முடியாது. நாங்க போயிடுறோம், எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா கெஞ்சுறாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே கார்த்தி காரை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு நேரா மண்டபத்துக்குள்ள வராரு. கார்த்திய பார்த்ததோட செம்ம ஷாக் ஆகுறாங்க அந்த சந்திரா. சந்திரா நேரா சிவனாண்டிய பார்த்து, என்னங்க அங்க பாருங்க. சிவனாண்டி நேரா அந்த கார்த்திய பார்த்ததோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப மாயா சொல்றாங்க, போச்சு போச்சு, இவனும் வந்துட்டான். இனிமே தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இனிமே இவன் வந்துட்டான்னா நம்ம பிளான் கொஞ்சம் கூட செல்லுபடி ஆகாது. என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. சோ இதாங்க லாஸ்ட் எபிசோட்ல நடந்தது. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலனாலும் சில ப்ரெடிக்ஷன் வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு நேச்சர் வீடியோ எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நேச்சர் வீடியோ பிடிக்கும் அப்படின்னா கிரீன் கலர் ஹார்ட்டை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.